ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 12, 2025. நாம் இந்த உலகில் அனைவரிலும் பெரிய அதிர்ஷ்டசாலிகளாவோம். நமது அதிர்ஷ்டத்தை எண்ணி சற்று புன்னகைப்போம். நம் முன்னிலையில் சுயம் பகவான் இருக்கின்றார். அவர் தனது அனைத்தையும் கொடுக்க வந்திருக்கின்றார். கிரீடத்தை கையில் கொண்டு வந்திருக்கிறார். திலகத்தை எடுத்து வந்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள் குழந்தைகளே, வாருங்கள், உலக அரசாட்சியின் இந்த கிரீடத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்கின்றார். நாம் பகவானுக்கு இத்தனை அருகாமையில் வந்து விடுவோம், அவரது அதிகாரி குழந்தைகளாகி விடுவோம் என்று முன்பு ஒருபோதும் யோசித்ததில்லை. அவர் வந்து நமக்கு உயர்ந்த கல்வியை கற்பிக்கின்றார். பகவானுடைய அனைத்திலும் பெரிய கருணையே என்னவென்றால் நமக்கு கல்வி கற்பிப்பது நம்மை வழிகாட்டுவதாகும். நமக்கு சத்திய பாதையை காட்டுவதாகும். எவ்வாறு நாம் கீழே இறங்கினோம், ஏன் இறங்கினோம் என்ற ஞானத்தை கொடுப்பது, மேலும் உயர்ந்த வழிக்கு செல்வதற்கான வழிகாட்டுதலை கொடுப்பது. இதுவே அவரது முழுமையான கிருபையாகும், ஆசிர்வாதமாகும். எனவே நாம் படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துவோம். நாம் இறை மாணவர்கள் என்ற ஆன்மீக போதை நமக்கு இருக்க வேண்டும். சுயம் பகவான் நமக்கு கல்வி கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றார். உலகாயத பொறுப்புகளின் காரணமாக அல்லது சோம்பல், அலட்சியமாகியவற்றின் காரணமாக அனுதினமும் படிக்க முடியாமல் நாம் இருந்துவிடக்கூடாது. நாம் அவசியம் இறை ஞான படிப்பை படிக்க வேண்டும். படிப்புதான் வாழ்க்கையாகும். இந்த படிப்பில் மிகுந்த ஆனந்தம் இருக்கிறது. நீங்கள் அனுதினமும் சேவை நிலையத்திற்கு சென்று முரளி கேட்பீர்கள் என்றால் உங்களது சிந்தனைகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். பகவான் நமக்கு கல்வி கற்பிக்கின்றார் என்ற நினைவிருந்தால் ஆத்மா மிகுந்த சுகத்தை அடையும். பகவானே கல்வி கற்பிக்க வந்திருந்தாலும் என்னால் படிப்பதற்காக செல்ல முடியவில்லை என்ற நிலை இருந்தால் அது எப்படி இருக்கிறது? படிப்பின் மீது நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் அவரது பார்வை நம் மீது எவ்வாறு இருக்கும்? அவரது உதவி நமக்கு எவ்வாறு கிடைக்கப்பெறும்? எனவே யோகத்திற்கு மட்டும் இல்லாமல் படிப்பிற்கும் கூட மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இந்த படிப்பே நம்மை நல்ல யோகியாக ஆக்குவதற்கு தான், ஒரு சரளமான வாழ்க்கையை உருவாக்குவதற்கு தான். இந்த ஆன்மீக கல்வி நமது சிந்தனைகளை உயர்த்துவதற்காகவாகும், நமது தூய்மை தன்மையை முழுமையாக ஆக்குவதற்காகும். ஏனென்றால் மாயையுடன் நமது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் நம்மிடம் அநேக ஆயுதங்கள் இல்லை என்றால் மாயையுடனான இந்த யுத்தத்தில் நாம் தோல்வியடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் அனுதினமும் முரளி வகுப்புக்கு ஏற்பதில்லையோ அவர்கள் மாயை மீது முழுமையான வெற்றி அடைய முடிவதில்லை. இந்த ஞானத்தின் ஆயுதங்கள் மிகுந்த அவசியமானவை. எனவே அனுதினமும் இந்த ஞான குண்டுகளை நிரப்பிக்கொள்வோம். இவற்றின் மூலம்தான் நாம் மாயையை வெற்றியடைய முடியும். ஏனென்றால் மாயாவை வெல்வதுதான் நமது பரம குறிக்கோளாகும். மேலும் இதன் மூலம்தான் பாபாவின் அன்பு நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஏனென்றால் பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் நமது அருகே வந்திருக்கின்றார். எனவே நாம் இந்த படிப்பின் மீது நல்ல கவனம் செலுத்தி நன்றாக பயிற்சி செய்வோம் என்றால் அந்த பரம ஆசிரியரின் அன்பிற்கு பாத்திரமாகி விடுவோம். அவரது அருகாமைத்தன்மையும் நமக்கு கிடைக்கப்பெறும். மேலும் ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பாபா வதனத்திலிருந்து பல முறைகள் தனது நல்ல குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு திருஷ்டி கொடுக்கிறார். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறார். இது எத்தனை அழகான விஷயம்! நாம் அவரது மிக நல்ல குழந்தைகளாகி விடுவோம், நல்ல மாணவர்களாகி விடுவோம், நல்ல ஃபாலோவர்ஸ் ஆகிவிடுவோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். சூக்ஷ்ம உலகில் பாபா இருக்கின்றார். அங்கிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரது பார்வையிலிருந்து, நெற்றியிலிருந்து உயர்ந்த அதிர்வலைகள் வெளிப்பட்டு என்னிடம் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இன்று முழு நாளும் சூக்ஷ்ம உலகில் பாப்தாதாவை பார்த்து கொண்டே இருப்போம். மேலும் அவரது உயர்ந்த அதிர்வலைகளை கிரகித்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.